Hi guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசனான முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் அந்த லெசனில் இருக்க செகண்ட் மெத்தட் நிலையறிக்கை காணும் முறையை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யணும், அந்த சம்முக்கான சொல்யூஷன் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத வித் எக்ஸாம்பிளோட வாங்க பார்க்கலாம். This video sponsored by BuyMote e-shopping. BuyMote e-shopping application is one of the online shopping app. Now, this app is available on Play Store and App Store. Link in description. Check it now. சாந்தி என்பவரின் 2018 டிசம்பர் 31 நாளைய இருப்புகள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லர் காலத்தில் நம்ம என்னென்னலாம் கொடுக்க வேண்டியிருக்கு, என்னென்னலாம் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்ற படிவமும் அதுக்கான அமௌண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 2018 டிசம்பர் 31 நாளைய நிலையறிக்கை தயாரித்து அந்நாளைய முதல் கணக்கிடவும். முதலை கணக்கிடவும் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கனாலே நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது நிலையறிக்கை தான். நமக்கு ஞாபகம் வர வேண்டியதும் அதுதான். அப்போ அந்த சம் எப்படி செய்யலாம் அப்படின்னா, அது ரெண்டாக பிரியும். பொறுப்புகள், சொத்துக்கள், ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லர் காலத்தை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். பொறுப்புகள் என்னென்னலாம் கொடுக்க வேண்டிய நமக்கு பொறுப்புகள் இருக்கோ அதெல்லாம் பொறுப்புகள் சைடும், நம்மள்ட்ட என்னென்னலாம் சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கோ அதெல்லாம் சொத்துக்கள் சைடும் போட்டு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி டேலி பண்ணி போட்டு எந்த பக்கத்து அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அந்த பக்கத்து அந்த அமௌண்ட்டை போட்டு அதுதான் முதல் இருப்பு கட்டும் தொகை அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணி நமக்கு காட்டணும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு போட்டு சாந்தி என்பவரின் ஏடுகளில் 2018 டிசம்பர் 31 நாளைய நிலையறிக்கை அப்படின்ட்டு மேல் ஹெட்டிங் போட்டுடணும். அதுக்கு கீழே பொறுப்புகள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு டேப்லர் காலம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ கொஷினில் இருக்க ஒவ்வொரு இதையாக வாசித்து அது பொறுப்பாக சொத்தா அப்படின்ட்டு பிரித்து போட போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பெறுதற்குரிய மாற்று சீட்டு. இதிலே சொல்லிட்டாங்க பெறுதற்குரிய மாற்று சீட்டு. அப்போ அந்த மாற்று சீட்டை நம்ம பெற்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு காசு கிடைக்கும். அப்போ அது நமக்கு என்னது, ஒரு சொத்துக்கள். அதனால் ரைட் சைட் போட்டுக்கிறோம். செலுத்தற்குரிய மாற்று சீட்டு. செலுத்தணும் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து காசு வெளியே போகுதுன்னு அர்த்தம். அப்போ அது என்னது, கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்குது. அப்போ அதை பொறுப்புகள் சைடு போட்டுக்கணும். இயந்திரம், அரைகலன் இது எல்லாமே எதை குறிக்கும், நம்மள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை. அப்போ அதை சொத்துக்கள் சைடு போட்டுக்கணும். பற்பல கடனீந்தோர். கடனாளிகள் அப்படின்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க காசு கொடுக்க வேண்டியிருக்குன்னு அர்த்தம். கடனீந்தோர் அப்படின்னா கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ பற்பல கடனீந்தோன்றது பொறுப்புகள் சைடு போடணும். காசை ஒருத்தவங்க யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்க கடனீந்தோர், வாங்குபவங்க கடனாளி அப்படின்ட்டு அர்த்தம். சரக்கு இருப்பு. சரக்கு நம்மள்கிட்ட இருக்குனாலே அது நமக்கு ஒரு சொத்துக்கள் தான். கடனாளிகள் சொத்துக்கள், ரொக்கம் அதுவும் ஒரு சொத்து தான். ஓகே, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இந்த சைடு 4 lakhs rupees, 45,000, 70,000, 6,000, 60,000, 10,000 கிடச்சிருக்கு. டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,95,000 நமக்கு கிடைக்கும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 25,000, 4,000 ரெண்டு அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம 1,95,000லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,66,000 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த அமௌண்ட் தான் முதல் இருப்பு கட்டும் தொகை அப்படின்ட்டு போட்டு அதை நம்ம ரவுண்ட் பண்ணி காட்டணும். முதலை கணக்கிடம் சொல்லியிருக்காங்களா, ஸோ இதுதான் நம்ம முதல் கண்டுபிடிச்சாச்சு. அதை இருப்பு கட்டும் தொகை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக போட்டு காட்டணும். இந்த கொஷினுக்கான ஆன்சர் 1,66,000 முதல் இருப்பு கட்டும் தொகை. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கணக்குகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.